தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். அதனால ஆண்டவருக்கு எங்கேயும் வாய்க்கால். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். காற்று இல்லை, மழை இல்லை, ஆடு மாடுகளெல்லாம் செத்துட்டு இருக்குது, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மழை வரும்னு சொல்லலை, பள்ளத்தாக்கு வெட்டு அப்படின்றாங்க. ஆண்டவரே என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு நடக்கிறதுக்கு பலன் இல்லை, யுத்தம் பண்ணுறதுக்கு பலன் இல்லை, இப்போ பள்ளத்தாக்க வெட்ட சொல்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது இருந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, இப்படி போனால் தான் இது முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் நினைத்தாருன்னா இந்த வழியாய் அல்ல, அந்த வழியாய் கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு எந்த வழியும் வேணாலும் திறப்பார்.